அதில் பிக்சட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டியாக ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு 3:4ங்கிற சைஸ் எடுத்து ட்ராப் பண்ணிக்கங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சு பேக்ரவுண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3:4 வர மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டில் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கை பேக்ரவுண்டில் இந்த ஸ்கை வந்து நல்லா இல்லை. அதனால் ஏற்கனவே நம்ம பிக்சார்ட்டில் இருக்கிற ஸ்டிக்கரில் ஸ்கை பிக்சர் ஒன்று ஓப்பன் பண்ணி நல்லா பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கை வந்து ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சன் ஆட் பண்ணணும். அதுக்கு சன்னு சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஃப்ளேர் இருக்கும். சூரியனோட ஃப்ளேர் பின்னாடி ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி அந்த ஃப்ளேர் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து சன் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஷேப்ஸில் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்து வச்சுக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது வந்து க்ரீன் மவுண்டன் சர்ச் பண்ணுங்கள். நிறையா மலைகளோட பிஎன்ஜிலாம் நிறையா வரும். அதில் உங்களுக்கு எந்த பிக்சருக்கு எந்த மாதிரி மலை செட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா சென்ட்ரலாக இருக்கிற மாதிரி அடுத்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு இதையே அப்படியே நீங்கள் வந்து ஒரு காப்பி கொண்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாத பகுதியில் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் இன்னொரு மவுண்டன் பிஎன்ஜி வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சு அதே மாதிரி தான் முதல் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல் மாதிரியே இந்த பக்கம் வச்சுட்டு அது டூப்ளிகேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் சைட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு அந்த சன்னு வந்து உங்களுக்கு இப்போ ரெண்டாவதாக டெவலப் பண்ண மலைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து பீப்புள்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி பகுதியை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழேயும் அந்த ஷார்ப்னரில் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி கொஞ்சம் கீழே இழுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது வந்து விஜய் நல்லா பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி ஸ்டில் எடுத்து பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணிக்கிறோம். எரேஸ் பண்ணி நல்ல பொசிஷன் எங்கே வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே இருக்கிற கார்னர்லாம் வந்து எரேஸ் பண்ணணும். எரேசர் டூல் எடுத்து கார்னரில் எரேஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மறுபடியும் வந்து நல்லா டிவிக்கு கொடியில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தேடி முன்னாடி வைக்கணும். அதுக்கு ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் இமேஜில் போய்ட்டு அந்த இமேஜ் எடுக்கணும். இமேஜ் வச்சு முன்னாடி உங்களுக்கு கரெக்டாக கலர் கிரெயின்ஸில் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. கலர் எதை ஆட் பண்ணணும் இல்லை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஒப்பாசிட்டி கட் பண்ணுறது, உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். பின்னாடி இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பீப்புள் லீடர் அதுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி ஷேடோ வர மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ பிளெண்டரில் போய்ட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி அந்த லெட்டர் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஓகே, ஒயிட்டே கரெக்டாக இருக்கும். வச்சாச்சு. அந்த ஹாப்பி பர்த்டே பீப்புள் லீடரில் வந்து கொஞ்சம் அந்த டாட் இருக்குது, அது மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 2 கைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் லெட்டர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ஹாப்பி பர்த்டே டைப் பண்ணி ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபாண்ட் ஃபோட்டோ கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, சென்டராக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கீழே வந்து உங்கள் நேம் எதாவது ஆட் பண்ணுற மாதிரி இல்லை ஃபோட்டோ எதாவது வைக்கிற மாதிரிக்கு கேப் இருக்கணும். அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் பார்டர் மாதிரி ஷேப்ஸில் கொண்டு போய் ஸ்கொயர் வச்சு அதுக்கு மேலே எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு கீழே உங்கள் எதாவது நேம் எழுத மாதிரி இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம், இல்லை எதாவது ஃபோட்டோ எதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணுறேன். என்ஹான்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பழைய பிக்சரோட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். என்ஹான்ஸ்மெண்ட் எடுத்தாச்சு. அடுத்தது நேம் டைப் பண்ணணும். உங்கள் நேம் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யுவர் நேம் டைப் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்கள் நேம் எதாவது இருந்தால் டைப் பண்ணிக்கலாம்.